ஹாய். ஹாய் பாருங்க, இது பேர் தான் காஞ்சிபுரம் இட்லி. காஞ்சி போயிருந்த காஞ்சிபுரம் இட்லி. ஓ, காஞ்சிபுரம் இட்லியா? எனக்கு காஞ்சி போன இட்லியும் கட்டிச்சு. அந்த இட்லிக்கு 200 ரூபா கொடுக்கணுமான்னு தோணுச்சு. ஒரு இட்லி 100 ரூபா, 3 இட்லியா? எதுக்கு 20 ரூபா டேக்ஸா? எல்லாம் சேர்த்து 320 ரூபா. 3 இட்லிக்கு 320 ரூபா. அப்புறம் நாங்கள் வந்து சிக்கன் பர்கர் வாங்கியிருக்கோம், அது ஒரு 350 ரூபா. அப்புறம் பன்னீர் டிக்கா வாங்கியிருக்கோம், அது ஒரு 350 ரூபா. ஆனால் என்னமோ தெரியல, 6 மணி நேரம் போய் தான் நாங்கள் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை. ரகுமான் சார் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. நான் சாப்பிட்ருக்கேன். நான் வரைக்கும் இந்த இருக்கீங்க, இந்த இருக்கா தெரியல, பன்னீர் டிக்கா ரேட் எவ்வளோண்ணா? 350 ரூபா. பன்னீர் டிக்கா நல்லா பன்னீர்லாம் வச்சுருக்கானுங்க. உண்மையிலே ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கு, நான் நம்புகிறேன். எல்லாமே சாப்பிடாம இருந்தால் எப்படி? சார் இட்லியே காமிச்சிருங்க. காஞ்சிபுரம் இட்லியே காஞ்சி போன இட்லின்னு. சரி சரி. இதில் 6 மணியில் நம்ம வரப்போய் ஒரே காரணத்தினால தான் அது 350 ரூபாலும் சரி, 750 ரூபாலும் சரி, 1000 சாப்பிட்றதுக்கு ஒரு மனசு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அந்த 6 மணி நேரம் தான். ஸோ எல்லாரும் வாங்க, அடுத்து ஏர்போர்ட் போவோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆனால் வாங்க, சாப்பிட்டு மட்டும் வெளியே வந்துட்டு உள்ளே வாங்க. சரிங்களா? காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கிடலாம், இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அடையார் பவன் ஏதாவது ஆப்போசிட் நல்ல ஹோட்டல்ஸ் தான் உண்டு வெளியில், அதுலேயே நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வரலாம். பணத்தை தாண்டி சார் சொல்கிற மாதிரி, அருணா சார் சொல்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இது எப்படி நம்மளுக்கு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். எதுவும் பிரச்சனை சாப்பிட்டு அடுத்த ரிவ்யூ போடுதோம். பாய். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. டைம். பாய்.